வணக்கம். இன்றைக்கி நான் அக்ஷய திருதி அன்னைக்கு நம்ம என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுன்றதை நான் சொல்ல போகிறேன். சித்திரை மாதம் வரும் வளர்ப்பிறை திருதியை அக்ஷய திருதின்னு சொல்லுவாங்க. அன்றைக்கி நீங்கள் என்ன செஞ்சாலும் அது பன்மடங்கு பெருகும். அதனால் நிறைய தான தர்மங்கள் செய்யுங்க, நிறைய பேருக்கு உதவலாம். அன்னதானம் மிகவும் சிறப்பு. அக்ஷய திருதி அன்னைக்கு அன்னதானம் செய்யும் பொழுது உங்களுடைய 3 தலைமுறைகளுக்கு உணவு பஞ்சம் வராது. அனாதை ஆசிரமம், முதியோர் இல்லங்களுக்கு போய் உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க. குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு தேவையான நோட் புக், பென், பென்சில் வாங்கி கொடுக்கலாம். பெண்களை வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு உணவளித்து தாம்பூலம் கொடுக்கறது ரொம்ப சிறப்பு. மகாலட்சுமியின் அம்சமான பெண்களை வீட்டுக்கு கூப்பிட்டு உணவளித்து அவங்களுக்கு தாம்பூலம் கொடுப்பதால் மகாலட்சுமியோட அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். காலையில் 5:30 மதியம் 12 வரைக்கும் நல்ல முகூர்த்தம். அந்த நேரத்தில் நீங்கள் தங்கம் வெள்ளி வாங்கலாம். வீட்டில் குபேர எந்திரத்தை வரைஞ்சி பூஜை செய்யலாம். வீட்டுக்கு அத்தியாவசிய பொருட்களான அரிசி, பருப்பு, உப்பு, சர்க்கரை இதெல்லாம் வாங்கி பூஜை செய்யலாம். பால் பாயசம் செஞ்சு பூஜை செய்வது ரொம்ப சிறப்பு. அடுத்து என்ன செய்யக்கூடாதுன்னா, அன்றைக்கி நீங்கள் யார்கிட்டையும் சண்டை போடாதீங்க, யாருடைய மனம் வருத்தப்படுற மாதிரி நடந்துக்காதீங்க. உங்கள் மனசுக்கு தவறுன்னு தோன்ற விஷயங்களை நீங்கள் எதுவும் செய்யாதீங்க. நன்றிகள்.